بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيد المصطفى. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم. صدق الله العليم. قال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மாஷா அல்லாஹ், நம்ம தொடர்படியாக ஹதீஸினுடைய பாடங்கள்ல மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கக்கூடிய ஹதீஸே குதுசி, அதாவது அல்லாஹ் தன்னை பற்றி தானே சொல்லக்கூடிய விஷயங்களை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அறிவித்த ஹதீஸுகளை தான் நாங்கள் படிச்சுக்கிட்டே வர்றோம். அதனுடைய இன்னைக்கு 3வது ஹதீஸுகளாக படிக்கக்கூடிய பாடம் அன் ஸைத் இப்னு ஹாலித் அல்-ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு قال ஸல்லலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத் அஸ்-சுப்ஹ் பில் ஹுதைபியா. ஹுதைபியா என்ற இடத்துல ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹ் தொழுகையை தொழ வைத்தாங்க. அன்னைக்கு இரவு நல்ல மழை பெய்ஞ்சிச்சு. அன்னைக்கு சுபஹுடைய தொழுகையை தொழு வச்சாங்க. தொழு வச்சுட்டு அலா இஸ்ரி சமாயின் கானத் மின் லைலத்தி ஃபலம்மா இன்சரஃப நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பல அலன் நாஸ், மக்களை முன்னோக்கி சொன்னாங்க. ஃபகால லஹும், அவர்களுக்கு சொன்னாங்க, ஹல் ததரூன மாதா கால ரப்புக்கும். தொழுகையை முடித்த உடனே மக்களை முன்னோக்கி அவர்களிடம், உங்கள் இறைவன் என்ன கூறினான் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாங்க. தொழுகை முடிஞ்ச உடனே மக்களை பார்த்து திரும்பி கேட்டாங்க, உங்கள் இறைவன் அல்லாஹ் என்ன கூறினான் என்று உங்களுக்கு தெரியுமா என்னன்னு கேட்ட உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹும் அவனுடைய தூதரும் மட்டும்தான் அறிவாங்க, என்ன கூறினாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. காலு, ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம் கால அஸ்பஹ மின் இபாதி முஃமினுன் பி வ காஃபிருன். சில நேரங்கள்ல இன்று காலையில் என் அடியார்கள் சில பேர் என் மீது நம்பிக்கை கொண்டவராகவும் சிலர் நிராகரிப்பாகவும் ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் கூறினா அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலைல விடிஞ்ச உடனே மக்களை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றதாக சில பேர் முஃமின்களாக இருக்கிறாங்க, சில பேர் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வை மறுக்கிறாங்க, மறுத்தவர்களா காஃபிர்களா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, நேற்று இரவு பெய்த மழை அது இறைவனுடைய கருணையால் பெய்தது என்று யார் சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் முஃமின்களாக ஆயிட்டாங்க. யாரெல்லாம் நேற்று இரவு பெய்த மழை அது நட்சத்திரங்களின் மாறுதலின் காரணமாக இல்ல கால தோஷங்களின் காரணமாக மழை பெய்தது என்று மக்கள் இயற்கையின் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் என்னை நிராகரிக்கக்கூடியவங்களாக மாறிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்றான். இது மிக முக்கியமான ஒரு பாடம். உலகத்தில் உள்ள எல்லாமே அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நடக்கும். அவனுடைய நாட்டம் இல்லாம எதுவுமே நடக்க போறதில்லை. இந்த ஹதீஸை பற்றி இமாம்கள் 5 மிக முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறாங்க. ஒன்று, மழையை இறக்கும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கு. ஒரு இடத்துல மழை பெய்யுது அப்படின்னா அதனுடைய முழுமையான அந்த அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. மனிதர்களால் நிச்சயமாக அந்த அதிகாரம் மனிதர்களுக்கு கிடையாது. இல்ல மனிதர்கள் குறிபார்த்தோம் இன்னைக்கு மழை பெய்யும், இல்ல இந்த நட்சத்திரங்கள் இன்னைக்கு வந்துருச்சு அதனால மழை பெய்யும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ருபூபியத்திற்கு, அவன்தான் படைத்தான், அவன்தான் பரிபாலிக்கிறான். அந்த படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த நிலைகள்ல போய் மனிதர்கள்
தன்னுடைய சிந்தனைகளை, தன்னுடைய அறிவை, இல்ல ஜோசியத்தை, இல்ல சகுனத்தை, இல்ல நட்சத்திரங்களை பார்த்து பேசுறது அது குஃப்ருடைய அடையாளம். அப்படி செய்வது கூடாது என்பதாக இமாம்கள் நமக்கு இந்த ஹதீஸ்ல இருந்து விளக்கம் கொடுக்கிறாங்க. இரண்டாவது, ஒரு விஷயம் மழை பெய்யுது, ஒரு நடக்குது, அல்லாஹுவால் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உடனே அந்த நிகழ்வுக்கு நாம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக மாறணும். மாறாக அது எதற்கு, எதனால அப்படிங்கறத பத்தி நம்ம ரொம்ப ஆழமா சிந்திக்காம எந்த நலவுகள் அடைந்தாலும் உடனே நாம் என்ன செய்யணும், எல்லா நிலையிலையுமே அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிற அல்லாஹ்வை புகழக்கூடியவங்களாக மாறணும். எப்ப நாம அல்லாஹ்வை ஷுக்ர் செய்யறோமோ, புகழ்றோமோ, லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், எப்ப நம்ம புகழ்றோமோ அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி கொடுப்பான். எல்லா நிலைகள்லையுமே எந்த நிலை உடல் ஆரோக்கியமா இருக்கு, நல்லபடியா இன்னைக்கு நோன்பு திறந்தோமா, மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வை புகழணும். எல்லா நிலைகளும் புகழ்ச்சியை அல்லாஹோடு இணைக்கும் போது மனிதர்களுடைய பொறாமைகள், கண்டிஷ்டிகள், மோசமான விளைவுகள் மனிதர்களுக்கு ஏற்படாது. எப்ப மனிதன் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்றானோ, நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, எனக்கு காசு பணம் எப்படி வந்துச்சு, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன், நான் கஷ்டப்பட்டு உருவானேன் அப்படிங்கிற நினைப்பு ஒரு மனிதனுக்கு ஏற்படும் போது அவன் பாதிப்புக்கு உள்ளாகிறான். அவனுக்கு மனிதனுடைய பிரச்சனைகள், பொறாமைகள், துவேஷங்கள், சந்தேகங்கள், சண்டைகள் எல்லாத்துக்குள்ளேயும் மனிதன் மாட்டிக்கிறான். அதனாலதான் எப்ப வாழ்க்கையில் நம்ம நலவாக இருந்தாலும், சந்தோஷமாக இருக்கிறோம், இல்ல ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்றோம்னா உடனே அல்லாஹ்வை புகழணும். யா அல்லாஹ், இந்த வாழ்க்கையை நீ தான் கொடுத்திருக்கிற, உன்னை கொண்டுதான் எல்லாமே நடக்குது, என்னுடைய அறிவை கொண்டோ, என்னுடைய முயற்சியை கொண்டோ, என்னுடைய ஆற்றலை கொண்டோ எதுவும் நடக்கல, அது உன்னை கொண்டுதான் நடக்குது அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் நம்ம வெளிப்படுத்தணும். இப்படி வெளிப்படுத்தும் போது நாம் தொடர்ந்து சுகமாக, சுமூகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது இரண்டாவது. மூன்றாவது, இந்த ஹதீஸ்ல இருந்து விளக்கம் என்ன கொடுக்கறாங்கன்னா, இந்த நட்சத்திரங்களை பார்த்து குறி பார்க்கிறவங்க, ஜோசியம் பார்க்கிறவங்க, சகுனம் பார்க்கிறவங்க, இதெல்லாம் பாவங்கள்ல மிக மிக பெரிய பாவமாக கருதப்படுது. இது குஃப்ருக்கு இணையான பாவங்கள். ஏன்னா அல்லாஹ்வை கொண்டுதான் எல்லாமே நடக்குங்கிறத நம்பிக்கை தான் நமக்கு தேவை. உலகத்துல உள்ள எல்லாமே ஒரு காரணமா தவிர அது கடவுள் கிடையாது. இதில் எல்லாமே ஒரு காரணங்கள் தான். இந்த உலகமே அஸ்பாபுல் ஆலம். இந்த உலகத்துக்கு பேரு என்னன்னா அஸ்பாபுல் ஆலம். இந்த உலகத்துக்கு ஒரு காரணமான உலகம் தான். எல்லாத்துக்கும் ஒரு காரணமே தவிர அது காரியமாகவோ அல்லது அதுதான் அடிப்படையானதாகவோ அதுதான் அதை நிகழ்த்தக்கூடியதாகவோ மாறாது. உதாரணத்துக்கு நம்ம உலகத்துல பிறந்ததுக்கு ஒரு காரணம் யார்? நம்ம அத்தா அம்மா. நம்ம அத்தா அம்மாவை மதிக்கணும், கண்ணியப்படுத்தணும். ஆனா அவங்க நமக்கு இறைவன் கிடையாது. சில இந்து மதங்கள்ல என்ன செய்யறாங்க, பெற்றவங்க தான் முதல் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பிற்காலத்துல அப்படியே மருவி அந்த சிலை வணக்கத்துக்கு உண்டாக்கப்பட்டோம். ஆனா இஸ்லாம் என்ன செய்யுது, அதெல்லாம் தடுக்குது. அப்படியெல்லாம் கிடையாது. உலகத்துல இறைவன் அப்படிங்கிறவன் ஒருவன் தான், அல்லாஹ் மட்டும்தான். மற்ற எல்லாமே காரணங்கள் தானே தவிர அது ஒருபோதும் அது கடவுளாகவோ அதுதான் உருவாக்குனுச்சுங்கிறதோ நிச்சயமாக நிகழ்வுகள் கிடையாதுங்கிறத இந்த ஹதீஸ் விளக்கப்படுத்துது. நாலாவதாக, மக்கள் இரு வகையாக இருக்கிறாங்க. மக்கள் எப்பயுமே இரு வகையான மக்கள்கள் இருக்கிறாங்க. ஒன்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், இன்னொன்னு அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள். இந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்முடைய வாழ்க்கையில அந்த ஏற்றுக்கொள்ளுதலை முழுமையாக விளங்கி பேருக்கு முஸ்லிம்களாக இருந்துடக்கூடாது. எப்பயுமே அல்லாஹ் அத்தா அம்மா முஸ்லிம்களா இருக்காங்க, அதனால நாமும் முஸ்லிம்களா இருக்கிறோம் அப்படின்னு இல்லாம, நாம இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா அந்த முஃமின் தன்மைய, அந்த ஈமானிய தன்மைய விளங்கக்கூடியவங்களாக மாறணும். அதை புரிவதற்கு முயற்சி செய்யணும். இது பெரிய நசீபு, நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய வாய்ப்புகள் அப்படின்னு உணர்வு ரீதியாக விளங்கி அந்த ஈமான, அந்த தீன, அந்த மார்க்கத்துக்குள்ள முழுமையாக வருவதற்கு முயற்சி செய்யணும். இரண்டாவது, காஃபிரான மக்கள். காஃபிரான மக்களை பார்த்து கேவலமா பார்க்க கூடாது. அவங்கள அசிங்கமாகவோ கேவலமாகவோ அவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு பார்த்திடக்கூடாது. மாறாக அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும், அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை கொடுக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் நம்ம பார்க்கணும். அது முஃமின்கள் நமக்கு ஈமான் கிடைத்தது என்பது அது பெருமை கிடையாது, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அது ஒரு பொறுப்பு. யகூதியின மக்களுக்கும் நபியுடைய உம்மத், இந்த உம்மத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, யகூதியின மக்கள் தன்னுடைய கொடுக்கப்பட்ட அந்த ஈமான பெருமையாக நினைச்சாங்க. நாங்கள்லாம் உயர்ந்தவர்கள், நாங்கள்லாம் உயர் ஜாதிகள், இவங்கெல்லாம் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு.
ஆனா இந்த உம்மத்துக்கு அந்த எண்ணம் வரக்கூடாது. இந்த உம்மத்துக்கு என்ன எண்ணம் வரணும்னா, அல்லாஹ் எனக்கு தீனை கொடுத்துட்டான், நிறைய நண்பர்களுக்கு தீன் கிடைக்கல, என்னுடைய கூட படிக்கிறவங்களுக்கு தீன் கிடைக்கல, என் கூட வேலை செய்யறவங்களுக்கு தீன் கிடைக்கல, யா அல்லாஹ் அவர்களுக்கு தீன, அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடு அப்படிங்கிற அந்த பொறுப்பு தான் நமக்கு வேணுமே தவிர ஒருபோதும் பெருமை வந்துடக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஹதீஸினுடைய விளக்கமாக இருக்குது. ஐந்தாவது மிக முக்கியமான இந்த ஹதீஸினுடைய விளக்கம் என்னன்னா, ஜாஹிலியாக்களுடைய காலத்துல இருந்த மரபுகளை நம்ம பின்பற்றக்கூடாது. ஜாஹிலியாக்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு நடுநிலையான மார்க்கம். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் ஒரு இறைவனின் பக்கம், ஒரு வேதத்தின் பக்கம், ஒரு நபியின் பக்கம், ஒரு சமூகமாக கட்டமைக்கத்தான் இந்த மார்க்கம் வந்துச்சு. அதுக்குத்தான் இந்த மார்க்கத்துக்கு பேரு இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இன்னைக்கு கூட குர்ஆன்ல தராவியா தொழுகையில ஓதுனாங்க, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம், ஒரு சமூகம்னா அது இஸ்லாமிய மார்க்கம் தான், அது இஸ்லாமிய மக்கள் தான். ஏன் அப்படின்னா இவங்க நடுநிலையான மக்கள், இவங்க எல்லாத்தையும் நன்மையின் பக்கம் ஏவி தீமையை தடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இந்த ஜாஹிலியாவுடைய காலத்துல இருந்த மோசமான குறி சொல்லுதல், அப்புறம் சகுனம் பார்த்தல், இஷ்டத்துக்கு விழாக்களை கொண்டாடுறது, இஷ்டத்துக்கு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறது, அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு சரிசமமான ஒரு வாழ்க்கை முறை இருக்கும். இன்னைக்கு உலகத்துல 14 பெரிய மதங்கள் இருக்கு. ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒரு கோட்பாடு, ஒரு விதிமுறை, ஒரு சடங்கு, இப்படி எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த மக்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி நேர்மையான ஒரு வாழ்க்கை முறையை வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹதீஸினுடைய மிக ஆழமான சிந்தனையாக சொல்லப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். நாலாவது ஹதீஸ், அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم قال الله அல்லாஹ் நபிட்ட சொல்றா, யசுப்பு பனு ஆதம் அத்தஹர, ஆதமுடைய மகன் காலங்களை திட்டான். காலங்களை என்ன செய்யறான், அவன் திட்டான். வானத்தஹர், நான் தான் காலமாக இருக்கிறேன். பியதில்லை ஒன்னஹார், என் கையில தான் இரவும் இருக்குது பகலும் இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா நபிக்கு சொல்றான். அல்லாஹ் கூறுனா, ஆதமின் மக்கள் காலத்தை பழிக்கிறார்கள், காலங்களை குறை சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றான், சொல்றான் காலங்களை குறை சொல்லக்கூடாது, ஏன்னா நான் தான் காலமாக இருக்கிறேன், நான் தான் காலம் அப்படிங்கிறத என்ன செய்யறான் அல்லாஹ் இந்த ஹதீஸ்ல சொல்றான். இந்த ஹதீஸுக்கு இமாம்கள் சில விளக்கங்களை கொடுக்கறாங்க. இந்த ஹதீஸை எப்படி புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ் பேசுறது. ஹதீஸிய குதிசின்னு சொன்னாவே அல்லாஹ் தன்னை பத்தி தானாகவே வெளிப்படுத்துவான். அப்படி வெளிப்படுத்திய 40 ஹதீஸுகளை தான் பாடமா படிக்கிறோம் நம்ம. இது மிக முக்கியமான ஹதீஸனுடைய கலையில, ஹதீஸனுடைய தொகுப்புகள்ல மிக முக்கியமான பகுதி தான் அந்த ஹதீஸிய குதுசிங்கிறது. இந்த ஹதீஸிய குதுசிய தெரிஞ்சுக்க கூடியவங்க ஹிதாயத்துடைய நசீபுடைய மக்களாக மாறுவாங்கன்னு இமாம்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதனாலதான் இந்த வருகின்ற நாட்கள்ல இந்த 40 ஹதீஸுகளையும் நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இந்த அனத்தஹர், நான் தான் காலம்னு அல்லாஹ் சொல்றான்ல, இதற்கு என்ன விளக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத இமாம்கள் வெளிப்படுத்துறாங்க. காலத்துக்குன்னு சொல்லி எந்த விதமான சக்தி எல்லாம் கிடையாது. காலங்கள் யாருக்கும் நிக்காது, அது போய்கிட்டே தான் இருக்கும். காலம் என்பது அது போய்கிட்டே தான் இருக்கும், அது யாருக்கும் நிக்கவே நிக்காது. அதற்கு தனி சக்தி எல்லாம் கிடையாது. மக்களுக்கு துன்பம், இழப்பு, மரணம், இது எல்லாமே நிகழத்தான் செய்யும். அல்லாஹ் தஆலா காலத்தை ஒரு காரணமாக வச்சு அதை நிகழ்த்தாற்றான். காலத்துக்கு 2 தன்மைகளை கொடுத்திருக்கிறான். ஒன்று படிநிலை. உதாரணத்துக்கு ஒரு செடியை விதைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த செடி நாளைக்கே வளர்ந்துறாரு. அந்த செடி என்ன செய்யும், 10 நாள் முதல்ல மண்ணுக்குள்ள இருக்கும், அதுக்கப்புறம் 11 நாள் அந்த மண்ணை முட்டி வெளியாக வரும், அப்புறம் 15 நாளுக்கு அப்புறம் ஒரு செடியாக மாறும். ஒரு மாசத்துல அதுல இருந்து அடுத்தடுத்த இலைகள் உண்டாகும். 2 வாரம் 3 வாரம்ல அது ஒரு கன்றாக வெளியே வந்துடும். அதுல இருந்து சின்ன சின்ன காய்கள் பழங்கள்லாம் வெளியாகும். அப்ப எல்லாத்துக்குமே காலத்தை அல்லாஹ் எப்படி வைக்கிறான்னா, அதற்கு ஒரு காலக்கெடு, எல்லாத்துக்குமே ஒரு நிலைகளை வச்சு அந்த நிலைகள் அடிப்படையில காலங்களை அப்படியே மாற்றிக்கிட்டே இருப்பான். சில காலம் குளிரும், சில காலம் வெயில் அடிக்கும், இதெல்லாம் நடக்கும். அல்லாஹ் சொல்றான் அனத்தஹர், இந்த காலத்தை திட்டாதீங்க, ஏன்னா காலத்தை நிலையாற்றுறது, அதை செலுத்தாற்றுறதெல்லாம் நான் தான் செய்யறேன் அப்படிங்கறத அல்லாஹ் வெளிப்படுத்துறான். அதனால காலத்துக்கு எந்த சக்தியும் இல்ல, எல்லாத்தையும் நான் தான் செய்யறேன், அதனால காலத்தை குறை சொல்லாதீங்க, உங்களுக்கு என்ன நடக்குமோ அது நடக்கும், அதை நீங்க பொருந்தி கொள்ளுங்கன்னு சொல்றோம். 2வதாக, காலத்தினுடைய உரிமையாளன் அல்லாஹ் மட்டும்தான். காலத்தினுடைய உரிமையாளன் அல்லாஹ் தான்.
உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் சில அஜில்கள் கொடுக்கப்படும், சில நிலைகள் இருக்கும். அந்தந்த நிலைகள்ல அது அது நடக்கும். அந்த நிலைகள் வரைக்கும் நம்ம நிதானமாக பொறுமையாக அதை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு வாழ்வதை கொண்டுதான் வாழ்க்கைகள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். சில பேர்த்துக்கு குழந்தையை கேட்பாங்க, நிறைய குழந்தைகள் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, ஆண் குழந்தை வேணும்னு கேட்பாங்க. அல்லாஹ் என்ன செய்வான், ஃபர்ஸ்ட் பெண் குழந்தையை கொடுத்துருவான், அதுக்கப்புறம் ஆண் குழந்தையை கொடுப்பான். ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே எது எது எப்பப்ப நடக்கணுமோ அது அது அப்பப்ப நடக்கும் அப்படிங்கிறத ஆழமாக அதை விளங்கி கொள்ளணும். அந்த காலத்தை குறை சொல்லி திட்டி அதன் மீது சாபமிட்டு நிச்சயமாக எதுவும் நடக்க போறதில்லை. எது நடந்தாலும் அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நடக்குது. ஆனா அல்லாஹு தாலா மனிதனுக்கு 3 விஷயங்களை கொடுக்கிறான். அவனுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு அல்லாஹ் 3 நிலைகளை கொடுக்கிறான். ஒன்று, முதலாவதாக கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா தேர்ந்தெடுக்கும் ஆற்றல். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தாலா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பான். எது நல்லது, எது வேணும், எது வேணா அப்படிங்கிறத நமக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. தொழுகைக்கு வரவும் வரலாம், வராமையும் இருக்கலாம். நோம்பு வைக்கலாம், நோம்பு வைக்காமையும் இருக்கலாம். இப்ப தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றலை மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். ரெண்டாவது பகுத்தறிவு. எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுத்திருக்கிறான். வாழ்க்கையில இந்த ஒரு மனிதனுடைய கதிர், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதை வச்சுதான் இமாம்கள் மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் முடிவு செய்யறான்னு சொல்றாங்க. ரெண்டாவது நல்லது கெட்டது, இது நல்லது எது கெட்டது அப்படின்னு மனிதன் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா தெரிந்திருந்தும் யார் நல்லதை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும், யார் கெட்டதை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை கஷ்டமா போயிடும். இது ரெண்டாவது. மூன்றாவது, அல்லாஹு தாலா இந்த காலத்துல மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் கதர், அதுதான் விதி. இந்த விதி எப்ப நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொன்னா, மனிதன் எதை தேர்ந்தெடுக்கிறானோ, எதை பகுத்தறிந்து செயல்படுறானோ அதை வைத்துதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நலவுகள் கெட்டதுகள் எல்லாம் முடிவு செய்யப்படும். அப்ப காலத்தை நம்ம குறை சொல்லி எந்த புண்ணியமும் இல்லை, எல்லாமே நம்முடைய முறைகள்லையும் நம்முடைய முயற்சிகள்லையும் தான் இருக்குது. நம்ம நல்லதை முயற்சி செய்தா அல்லாஹ் நல்லதின் பக்கம் நம்மள அழைப்பு கொடுப்பான். நம்ம கெட்ட தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தீமையின் பக்கம் நாங்க வீழ்த்தப்படுவோம். அப்படிங்கிறத பத்தி இந்த ஹதீசுகள்ல மிக ஆழமான தெளிவான கருத்துக்களை இமாம்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிறாங்க. இது ரெண்டாவது. இது 4வது ஹதீஸ். 5வது ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். அல்லாஹ் சொல்றான், எந்த நிலையிலும் என் மீது யாரையும் இணை வைக்காதீங்க. சின்ன இணையாக இருந்தாலும் சரி, பெரிய இணை, சின்ன சின்ன பாவங்கள் செய்யறோம் இல்ல பெரிய பாவங்கள் செய்யறோம், எந்த நிலையிலும் என் மீது இணை வைத்து எனக்கு கூட்டாக யாரையும் ஆக்கிக் கொள்ளாதீங்க. எல்லாத்தையும் நான் தான் செய்யறேன் அப்படிங்கிறத மிக முக்கியமான ஒரு பாடமாக அல்லாஹ் தன்னை வெளிப்படுத்துறான். அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم قال الله تبارك وتعالى, அல்லாஹ் சொல்றதாக சொன்னாங்க, அன அஸ்னா ஷுரகாஇ அன் ஷிர்கி, நான் நிச்சயமாக இணை வைப்பிலிருந்து எந்த கூட்டாளிகளையும் நான் தேவையுடையவனாக இல்லை. நான் மிகவும் சுய தேவையாக பூர்த்தியானவன். நான் எனக்கு நானே போதுமானவனா இருக்கிறேன். எந்த நிலையிலும் என்ன போய் யாரோட இணைத்து பேசாதீங்க. எவன் ஒரு செயலை செய்து அதில் என்னுடன் பிறரை இணைக்கிறார்களோ அவர்களை, அவரது இணை வைப்பையும் நான் விட்டுவிடுகிறேன். நிச்சயமாக அவர்கள் மறுமையில் எனக்கு பதில் சொல்லணும். எதில் இணைச்சு பேசினாங்களோ அதற்கு பகரமாக அவங்க என்ன செய்யணும், எனக்கு அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும் அப்படிங்கறத பத்தி வெளிப்படுத்துறாங்க. இப்ப இந்த ஹதீஸினுடைய விளக்கத்துல இமாம்கள் சொல்றாங்க, முதலாவது அல்லாஹ் கனியுன், அவன் போதுமானவன், அவன் தன் அளவுல எல்லாத்தையும் அடைந்தவன் தான், அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது, யாருடைய தேவையும் அவனுக்கு கிடையவே கிடையாது. நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத் கொடுக்கிறோம், ஹஜ்ஜுக்கு போறோம், இது எல்லாமே அவனுக்கு தேவை கிடையாது, நமக்குத்தான் தேவை. ரொம்ப ஆழமா இதை புரிஞ்சுக்கணும். நம்ம தொழுகிறோம் அப்படிங்கிறது அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. நாம தொழுகிறதுனால அல்லாஹ்வுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை. ஆனா நம்ம தொழுகிறதுனால அவனை நெருங்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும், அவனை அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், அவனுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்குமே தவிர நம்முடைய தொழுகையினால் அவனுக்கு எதுவும் கிடைக்குமானா எதுவும் கிடைக்க போறது இல்லை. அல்லாஹ் எல்லா நிலைகளிலும் ருபூபியத், அல்லாஹ்வுடைய வணக்கத்துல 2 பகுதியா சொல்லுவாங்க. ஒன்னு ருபூபியத், இன்னொன்னு உலூஹியத். ருபூபியத்துங்கிறது படைப்புகளால் அவன் தனித்தவன், எந்த படைப்பையும் யாரோடையும் கூட்டு சேர்ந்து படைக்கல அவன். 2வது உலூஹியத்,
தன்னை வணங்கும் போது கூட தான் மட்டும்தான் இறைவன், மற்ற யாரும் இறைவனாக இருக்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். இது அவனுக்குண்டான கிபிர், இது அவனுக்குண்டான பெருமை. இது ரொம்ப ஆழமா நம்ம விளங்கிக்கணும். இந்த நிலையிலும் யாருடையும் இறைவனோடு இணைத்து பேசிடக்கூடாது. இது முதல் நிலை. இரண்டாவது, அல்லாஹ்வை வணங்கும் போது அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயம் ரெண்டு தான். ஒன்று இஹ்லாஸ். அல்லாஹ்வை என்ன செய்யணும்? இஹ்லாஸா வணங்கணும். இஹ்லாஸா வணங்கணும். முழுமையாக பரிசுத்தமான நிலையில அவனை நெருங்க முயற்சிக்கும் போது அல்லாஹ் நம்ம கூட வந்துடுவான். நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழும், நம்முடைய பேச்சில மாற்றங்கள் நிகழும், நம்முடைய தொழுகையில மாற்றங்கள் நிகழும். எல்லாத்துலயுமே ஒரு பெரிய ஆற்றல் கிடைக்கும். ஆனா அந்த இஹ்லாஸ், அந்த ஹுஷு, அந்த ஹுலு ரொம்ப 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 தேவை. அதுதான் அல்லாஹ் சொல்றான். எந்த நிலையிலும் மத்தவங்க பார்க்கறதுக்காக தொழக்கூடாது, மத்தவங்க பார்க்கறதுக்காக நோன்பு வைக்க கூடாது, மத்தவங்க சொல்றாங்கிறதுக்காக அமல்கள் செய்யக்கூடாது. யா அல்லாஹ் நான் உனக்காக இதை செய்யறேன் அப்படிங்கிற உணர்வுகளோடு செய்யும் போது மாஷா அல்லாஹ் ஒரு பெரும் மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். அதை அல்லாஹ் விரும்புறான். மூன்றாவது, எந்த நிலையிலும் அல்லாஹுடைய அந்த உரிமை, அவனுடைய உரிமை அவனுக்கு மட்டும்தான் சொந்தம். எந்த நிலையிலும் எங்க அத்தா எப்பயுமே பேசும்போது கூட நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைக்கு சம்பாதிச்சு கொடுத்தேன், நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய உருவாக்குனேன் அப்படி சொல்லக்கூடாது. மாறாக அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், அதை கொண்டு நான் உனக்கு கொடுத்தேன், அதனால அல்லாஹ்வுக்கு நீ ஷுக்ர் செய், இறைவனுக்கு நீ ஷுக்ர் செய், அல்லாஹ்வுக்கு நீ நன்றி உடையவனாக மாறு. அப்படிங்கறது தான் குழந்தைகளை வளர்க்கணும். எப்ப நான் சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் உழைச்சேன், நான் செஞ்சேன் அப்படிங்கிற உணர்வுகள் நமக்கு வரும்போது ஒன்று அதுல பொறாமைகள் வரும், இரண்டாவது அதுல எதிர்ப்புகள் ஏற்படும், மூன்றாவது மக்கள் நம் மீது கண் திருஷ்டிகள் ஏற்படும், தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அல்லாஹ் தான் எல்லாம் செய்யறான், இந்த மஸ்ஜித் அல்லாஹ் தான் நடத்துறான், சமூகத்தை அல்லாஹ் தான் உருவாக்குறான், எல்லாத்தையும் அவன் தான் செய்யறான் அப்படிங்கிற உணர்வுகளோடு நாம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போறோம்னு சொன்னா நிச்சயமாக அந்த வாழ்க்கையில அந்த செயல்கள்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹுடைய பொருத்தம் உண்டாகும், அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும். அதனால எப்பயுமே நம்முடைய செயல்பாடுகள்ல அல்லாஹ் விரும்புறது என்னன்னா, ஒன்று இஹ்லாஸ், இரண்டாவது இத்திபா. நம்முடைய வாழ்க்கையில ஒன்று அல்லாஹ்வுக்காக செய்யணும், இரண்டாவது நபி எந்த வழியில சொல்லி கொடுத்தாங்களோ அந்த வழியில செய்யணும். அதுதான் அந்த அமல்கள், அந்த செயல்கள் தான் அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படும். நிறைய பேர் இதை ரொம்ப ஆழமா விளங்கிக்கணும். ஒன்று என்னன்னா, நான் எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்யறேன், அல்லாஹ்வுக்காக செயல்படுறேன், அல்லாஹ்வுக்காக பேசுறேன், விடும் மூச்சும் எழும் பேச்சும் யா அல்லாஹ் உனக்காகத்தான் அப்படிங்கிற உணர்வுகள் நமக்கு வந்துருச்சுன்னா நம்மளை கொண்டு உலகமே மாற்ற முடியும். உலகத்தையே மாற்றக்கூடிய ஆற்றலை ஒவ்வொரு தனி மனித முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனா அதை நம்ம விளங்கல. முதலாவதா இஹ்லாஸ், அந்த அல்லாஹுடைய அந்த உண்மையான மன தூய்மை. இரண்டாவது இத்திபாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையில எதை செய்தாலும் என் நபி எப்படி செஞ்சாங்க, என் நபி எப்படி தண்ணி குடிச்சாங்க, என் நபி எப்படி படுத்தாங்க, என் நபி எப்படி துவா ஓதுனாங்க, என் நபி எப்படி மக்கள்கிட்ட பேசினாங்க, இத்திபாஉ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையில எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸா நடக்கணும். இரண்டாவது அதோட இணைந்து எதை செய்தாலும் என் நபி எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லணும். அதுதான் ஒரு மனிதனுடைய முழுமையான வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியமே அங்கத்தான் இருக்கு. இதுதான் அல்லாஹு தாலா இந்த ஹதீசுகள்ல எதிர்பார்க்கிறான். என் மீது எதையும் இணை வைத்து பேசாதீங்க, இணை வைத்து யோசிக்காதீங்க, நான் தனித்தவன் அப்படிங்கிற உணர்வுகளை அல்லாஹ் தனக்குத்தானே வெளிப்படுத்துறான். இதுக்கு பேர் தான் ஹதீஸிய குதுசி. ஹதீஸிய குதுசியுடைய பாடங்கள் படிப்பது பெரிய பரக்கத்தானது. இந்த ஹதீசுகளை ஏன் உங்களுக்கு படிச்சு காட்டோம்னா, இது பரக்கத்தான ஒரு வாழ்க்கை முறை. இதை கேட்கக்கூடியவங்க, இதை பத்தி பேசக்கூடியவங்க, இதை பத்தி தெரிஞ்சு கொள்ளக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில ஹிதாயத்துகள் நசீபாகும். அவங்க வாழ்க்கையில மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய தொழுகையினுடைய இஹ்லாஸினுடைய நசீபுகள் ஏற்படும் இமாம்கள் சொல்றாங்க. அதன் அடிப்படையில தான் இந்த ஹதீசுகளை தொடர்படியா நாங்க படிச்சுக்கிட்டே வர்றோம். சின்ன சின்ன ஹதீசுகள் தான், பெருசு பெருசா இருக்காது. அதை ஞாபகப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. வீடுகள்ல போய் மனைவிட்ட கொஞ்ச நேரம் என்ன படிச்சோமோ அதை பத்தி பேசுங்க. குழந்தைகள்கிட்ட கொஞ்ச நேரம் கொடுத்து பக்கத்துல உட்கார வச்சு, இன்னைக்கு இந்த ஹதீஸ படிச்சோம், உங்களுக்கு இந்த ஹதீஸ்ல இருந்து நான் இதை விளங்கிக்கிட்டேன், நான் இதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும், 2 பேத்துக்கு 3 பேத்துக்கு 10 பேத்துக்கு 100 பேத்துக்கு இந்த சம்பவங்களை, இந்த ஹதீஸுகளை, இதனுடைய ஆய்வுகளை, இதனுடைய சிந்தனைகளை நீங்க போய் சமூகத்திட்ட பேசணும். இப்படி பேச பேசதான் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். ஏதோ வந்தோம்
கேட்டோம் கலைஞ்சு போனோம் அப்படின்னு இல்லாம ஒவ்வொன்றையும் விளங்குவதற்கு முயற்சி செய்யணும், அதை மக்கள்கிட்ட சொல்வதற்கு முயற்சி செய்யணும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் நம்முடைய வருங்கால தலைமுறைகளையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم أنت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والإكرام حينا بالسلام برحمتك يا أرحم الراحمين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين اللهم إنا نسألك علما نافعا وعملا كاملا وقلبا منورا وتوفيقا إحسانا وتوبة نصوحا وصبرا جميلا وأجرا عظيما ولسانا ذاكرا وبدنا صابرا وتحت لواء نبيك وحبيبك وصفيك ومحمد صلى الله عليه وسلم يوم القيامة العائدين ربنا آتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.